ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஏன் வில் எட்டர்னல் அனிமோட 29வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ 2 நாளாக வீடியோவே போடலன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியல. ஏதோ கிடைக்கிற கேப்பில் தான் இந்த வீடியோவே உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளார போயிடலாம். நம்ம ஹீரோவும் அந்த எல்டர் பயபுள்ள இருந்து தப்பிச்சு ஓடி வந்ததை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கமோ, அந்த பயபுள்ள என்னடானா நீ எங்கே போனாலும் ஒன்னால் அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா யான்ஃபேங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து ஒன்னால தப்பிக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு எல்டரோ பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கமோ, நம்ம ஹீரோவோ கண்டிப்பா இப்ப நெக்ஸ்ட் தூணு வெடியும் பாதுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அடுத்த தூணு வெடிஞ்சு சதுரி அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் பாலோ வர அதை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணவும் அவனுடைய உடம்புல பல மடங்கு சக்தி அதிகரிச்சு அவனுடைய கோஸ்ட் பாடியும் வேற லெவல்ல அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு வர எல்டர் பயபுள்ளையோ ஓவரா பேச நம்ம ஹீரோ முடிஞ்சா இப்ப வந்து என் கூட மோதி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிமோனிக் பாடியோடைய பவரை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ண அந்த எல்டர் பயபுள்ளையும் விட்டு கொடுக்காம சோடா அனுப்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு என்ன உன்னுடைய பவர் இவ்வளோதானா, இதுக்கு மேல உனக்கு திறமை இல்லையான்னு சொல்லிட்டு அந்த எல்டர் பயபுள்ளைய கல்லாய்க்க அவனும் சோடா வர வச்சு அடிக்கலான்னு ட்ரை பண்ண அதையும் நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தவும் நம்ம ஹீரோவுடைய பாடியும் திரும்ப பயபடியே மாறிடுது. என்ன இவன் எப்படி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு அந்த எல்டர் பைபிளையோ யோசிச்சுட்டு இருக்கவா முடிஞ்சாவான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ பின்னாடி அவன் செக்டர்ஸ் அந்த டிசேபிள் மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவனோ பார்த்துட்டாங்கிறது கிளம்ப எதுக்காக மறைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீனியர் வெளியில வாங்கன்னு சொல்ல அந்த பைபிளையோ வெளியில வந்துட்டு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அடுத்த கிறிஸ்டல் வந்ததும் அதை நீங்க எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே உக்காந்துக்கிட்டு அவனும் பாடி கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது மூலயமா அவனுடைய உடம்புல ஏற்பட்ட இன்ஜுரிஸையும் அவன் ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிடறான். கண்டிப்பா அடுத்த கிறிஸ்டல்ல சாங்கியவனுக்கு தான் கொடுத்தாகணும், ஏன்னா அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு கொடுத்தாதான் அவனால ஒரு பிளட் மாஸ்டரா மாற முடியும்னு நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரே யோசிச்சுட்டு இருக்க. பாத்தியா எல்லா கிறிஸ்டலும் எங்க கிட்ட தாண்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க தொக்க தான் போறீங்கன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்க. அடுத்த தூணு விடிஞ்சு சேதற அடுத்த கிறிஸ்டல் தோன்ற போதுன்னு சொல்லிட்டு இருக்கமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் சீனியர்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கிறிஸ்டலுடைய பவர் எல்லாம் வந்து ஒன்னா கேதராக நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிச்சு அவனுடைய பவரை பல மடங்கு அதிகமாக்கி விட்டுருது. டேய் இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு, நீ அந்த கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணிட்டியா, என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய பிளட் கிளவை பயன்படுத்தி நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாங்கியனும் நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடைச்சிருச்சான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிறிஸ்டலும் நம்ம ஹீரோவை நோக்கி போய்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுக்காகடா என்ன கொல்ல பண்ண ட்ரை பண்றேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சா என்னுடைய கதையை முடிக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்களா, என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, இவன் எப்படி இதை பண்றான், இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு தள்ளிடுறான். இவன் எப்படி இதை பண்றான், ஆனா அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணி அவனுடைய பவரை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் வேணும்னு இதை செய்யல, அது தானா என்னுடைய உடம்புக்குள்ளார போயிட்டு இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த கிறிஸ்டலும் நம்ம ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு இருக்கமோ அது நம்ம ஹீரோ கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் பிடிக்கலான்னு ட்ரை பண்ண அது என்னடானா நம்ம ஹீரோடைய நெத்தி பொட்டுல பட்டு பவர் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா நடந்துகிட்டு இருக்கு, அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் இவன் அப்சர்வ் பண்ணிட்டான், என்ன இவன் அப்சர்வ் பண்ணிட்டானா, அப்ப அவ்வளவுதான் நம்மளுடைய கதையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அட்டான்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோயினும் அதை சென்ஸ் பண்ணிட்டு இப்ப ஹீரோக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோக்கி போயிட்டு இருக்க. எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவோ அவனுடைய பவரை பயன்படுத்தி அவனுங்க சோடா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவனுங்க சைடே ரிவீட் அடிச்சு விட்டுறான். இதை நான் வேணும்னே செய்யலாம், ஆனா நான் சொல்ல வரத்த யாருமே கேட்க மாட்டானுங்க, இப்ப என்னதான் பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை சுத்தி ஒரே சோடா வந்துடுது. பார்த்தா அது எல்லாம் நம்ம சாங்கியன் பைப்ல தான் பண்ணியிருக்கான். நான் சொல்ல வரத்த ஒரு நிமிஷம் கேளுடா, நான் வீட்டை வேணும்னே பண்ணல, பயமுடுடா, உன்னுடைய கதையை முடிச்சாச்சு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எடுப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளார மாட்ட வச்சுட்டு உன்னுடைய கதையை கண்டிப்பா முடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் தேவையில்லை நிறுத்துறான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அக்கா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, இப்ப அந்த கிறிஸ்டல் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு சோடாரே ஃபார்மேஷன் மூலியமா நம்ம ஹீரோ மேல
ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருந்து அவனுடைய டிராகனை வர வச்சு அதுக்குள்ள அவனுடைய ஒரு சொட்டு பிளட்டை கொடுத்து அதோடைய பவரை பயங்கரமாக அதிகரிக்கவும் நம்ம ஹீரோவோ நான் இவனுங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா இவனுங்க என்ன சாவடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா விட மாட்டான். கண்டிப்பாக இவனுங்களுடைய கதையை முடிவு பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவோ பேசிட்டு இருக்கேன். நான் நினைச்சது ஒரு வழியாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினோ பேரியரை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ அவனுடைய கோஸ்ட் அண்ட் பாடியை பயன்படுத்தி அந்த டிராகனுடைய கதையை முடிக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ள இருந்த அந்த கோஸ்ட் பாடியோ அதோடைய பவரை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு மத்தவனுங்களோ பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுடைய அந்த கோஸ்ட் அண்ட் பாடியோடைய பவரும் அப்கிரேட் ஆயிடுது. என்னடா நடந்துகிட்டு இருக்கு இங்க? ஒன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. நிறுத்துங்கடா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அவனை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோவை போட்டு தள்ளன்னு வரவும் நான் போனா போதுன்னு விட்டா என்ன வெறியத்தியாடா பாக்குறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. அடிக்க வர சாங்கியோன்னு மத்த எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு பொழந்துகிட்டிடுறான். வேணாம் வேணான்னு அமைதியா பண்ணாலும் என்ன விட மாட்டீங்களேடா, நான் தான் வேணும்னு செய்யலன்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சண்டை போட ஸ்டார்ட் பண்ண அவளுக்கும் நம்ம பைசோ சேன் மாதிரி ஃபீல் ஆகவும் மற்றவனுங்களும் விட்டு கொடுக்காம வந்து நம்ம ஹீரோவுடைய கதையை முடிச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடமே அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்னன்னாலும் நான் அதை எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வர திடீர்னு அவனுடைய உடம்பு கல்லாக ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல இருந்த மற்றவங்களுடைய உடம்பு கல்லாக ஆரம்பிச்சிருது. பத்தியா இதில் நாங்கள் தான் ஜெயிச்சோம், ஒன்னால இதில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெலிபோர்டேஷன் நிறைய பயன்படுத்தி அவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. நீ என்ன பண்ணாலும் ஒன்னால இதில் ஜெயிக்கவே முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க தான் இப்ப டெலிபோர்டேஷன் நிறைய அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இந்த ஜேடும் இருக்கு, ஒன்னால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அது டூப்ளிகேட்டான ஜேடு தானே, அதை பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாங்கியும் அடிக்க வரவும் அவனும் கல்லாயிடுறான். நம்ம ஹீரோயினும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் நான் என்ன பண்றது, எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ மனசை விட்டு கொடுக்காத, இதுல கண்டிப்பா நீ ஜெயிச்சு ஒரு பிளட் மாஸ்டரா மாதிரி ஆகணும், நாங்க எல்லாரும் ஒன்னதான் நம்பி இருக்கோம், அதனால நீ விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பா இதுல நீ தான் ஜெயிச்சு பிளட் மாஸ்டரா ஆகி எங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோ கல்லாட்டம் மாறிடுறான். அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அடுத்த லெவலுக்கு கிளம்பி போக, எங்கம்மா அதுக்குள்ளார அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க, நான் இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வருவனே எங்களுக்கு நல்லாவே தெரியும், தனியா வந்து வசமா மாட்டிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஆனாலும் உங்களுடைய கதையை முடிச்சு என்னுடைய டிசேபிளுங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவங்களை காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சோலோவா அவங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப என்னுடைய சோட மூலியமா உன்னுடைய கதையை முடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு அடிக்க போக பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஒரு கையாலேயே அதை தடுத்து நிறுத்துறான். எப்படி என்ன விஷயம்னு இப்ப என்னால சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன், நீங்க இருந்து கிளம்பி போய் சீக்கிரமா இந்த மிஷினை முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் எப்படி இங்க வந்தான், என்னவா இருந்தா என்ன, இப்ப உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமா போக நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜை உடைச்சு தள்ளிட்டு பயங்கரமா அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த எல்டர் பைபிளையோ தம்பியை ஒன்னால எங்களை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருந்தாலும் விட்டு கொடுக்காம அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அவனுடைய சோட நெஞ்சிலே வாங்கி அவனுடைய கையை உடைச்சு விட்டுறான். இன்னொருத்தனை அவனுடைய ஸ்ட்ரோம் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சென்டர்ல பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க. சோட டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை போட்டு தள்ளான்னு ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ அதை அவனுங்களுக்கே ரிவீட் அடிச்சு அவனுங்க எல்லாரோடைய கதையும் அப்படியே போட்டு தள்ள ஆரம்பிச்சாரான். உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த டெக்னிக்கை பார்த்து அவனும் கண்டிப்பா இவன் பைசோ சேனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய கதையை முடிச்சாரான். அந்த எல்டர் பைபிளையோ நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, எங்களுடைய பிளட் ஸ்ட்ரீம் செக்டுக்குள்ளார வந்து எங்களே உழவு பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனுடைய பவரை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து அவனுடைய கோல்டன் கோர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த கோரை எடுத்து அழிக்கவும் அவனோ எரிஞ்சு அப்படியே சாம்பலாயிடுறான். நம்ம ஹீரோ பின்னாடியோ அப்படியே அந்த எல்டரோடைய உடம்பு வந்து மகனே வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் என்கிட்ட வான்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் 4 கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வீடியோ போட்டா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.